அண்ட் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா உங்களோட டேக்லைன் என்னவாக இருக்குன்னா, நோ ராயல்ட்டி நோ ஃப்ரான்ச்சைசி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது ரியல் டைமில்? ப்ராஃபிட்டுக்காக பிஸ்னஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு விஷனோட பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ எங்களுடைய கம்பெனி சாஸ்கோ என்ன செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை கட் பண்ணுது. ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் நம்மளை நம்பி வராருன்னா அவருக்கு என்ன ரிஸ்க் இருக்க போகுது? ஒருவேளை அவர் வந்து பேக் அடிக்கிறாங்க, திரும்புகிறாங்க, இதிலிருந்து வெளியேறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பணம் போக போகுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ அந்த ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு யோசிக்கும் போது எங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த இன்டீரியர் பண்ணுறதுல தான் இருக்க போகுது. திரும்ப ஸ்க்ராப்பாக தான் அவங்க தூக்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிஸ்க்கை ரொம்ப குறைக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா 5% குறைச்சிடுறோம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அசெட் தானே, அந்த அசெட் எப்படி இருந்தாலும் நம்ம சேல் பண்ணிடுவோம். ஸோ அதை பற்றி கவலை இருக்கா. ஸோ அதனால் ரிஸ்க்கை குறைக்கிறோம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். அதாவது இன்னொன்று என்னென்னா, அந்த சேல்ஸ் டார்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. நான் கடையை கொடுக்குறேன், நான் ஆரம்பித்து விட்டுட்டேன், நீங்கள் நடத்திக்கிங்க, நீங்கள் உங்கள் திறமையில் எவ்வளோ நடத்த முடியுமோ நடத்திக்கிங்க அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸி தான் இருக்குது. நம்ம அப்படி செய்யவே இல்லை. கடையை ஆரம்பித்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இந்த சேல்ஸ் ப்ரெஷர், இந்த டார்கெட் ப்ரெஷர், இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ கம்பெனி தான் அதெல்லாம் பார்க்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு மந்த்தோ கம்பெனி தான் லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள போகிறது. லாபம் வந்தாலும் லாபம் வராட்டியும் நஷ்டம் வந்தாலும் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளம், கரண்ட் பில், வாடகை கம்பெனி தான் கொடுக்க போகுது. ஸோ அப்போ அந்த ஓனர் ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவார். ஸோ இதையெல்லாம் தாண்டி வாடகை கொடுத்து கரண்ட் பில் கெடுத்து இதுக்கப்புறம் ஓனருக்கு அந்த இன்வெஸ்டருக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்ற ₹1 தான் சாஸ்கோவுக்கு வரப்போகுது. ஸோ சாஸ்கோ வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல், பெரிய ஒரு லட்சியத்தோடு பயணிக்கிறனால ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து இது இல்லாமல் பண்ணுறோம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை தாண்டிட்டால் நாங்கள் கம்பல்சரி ராயல்ட்டி வாங்குவோம்.